முதலாவது தேவதூதன் மரியாளோடு பேசுகிற நேரத்தில் மிக முக்கியமாக கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை என்றால் என்ன? இரக்கம், தயவு. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், பெண்கள் எவ்வளோ பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனால் குறிப்பாக கிருபை பெற்றவளே, இரக்கம் பெற்றவளே வாழ்க. சபைக்குள்ளே அல்லது உலகமெங்கும் ஆயிரக்கணக்கானோர் தேவனை, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் எல்லாருக்கும் இருக்குமா என்று சொல்லி சொன்னால் என்னால் 100% சொல்ல முடியாது. அப்படியானால் அந்த மரியாள் வாழ்ந்த நாட்களிலே வேற பெண்கள் இல்லாமல் இருந்திருப்பார்களா? இருந்திருப்பாங்க, கட்டாயம் இருந்திருப்பாங்க. வேற வேற பெண்கள் அந்த கிராமத்திலே அவ இருந்த இடத்திலே வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் குறிப்பாக கிருபை பெற்றவளே வாழ்க என்கிறதான இந்த மகிமையான இந்த வார்த்தையை தூதன் சொல்லுகிறார் என்றால் மரியாளின் வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் பேசுகிற தெய்வம். அவர் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கும் தேவ ஆவியானவர் அன்றைக்கு பேசியவர், பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டு வருகிறவர். இன்றைக்கும் புதிய காரியங்களை திட்டவட்டமாய் பேசி தேவனுடைய சித்தம் என்றால் என்ன என்பதை இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் மிக முக்கியமாக லூக்கா புத்தகம் 1வது அதிகாரம் லூக்கா 1:28 தொடக்கம் 37 வரை வாசிச்சுட்டு அதற்கு பிற்பாடு அதற்குரிய வெளிப்பாடை பார்க்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே அதாவது பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவனுடைய வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரர் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அண்டர்லைன் பண்ணுங்கள். அவருடைய திட்டமே அதுதான். இயேசு பிறந்ததன் நோக்கமே அதுதான். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அண்டர்லைன் பண்ணுங்கள், முடிவிராது. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றாள். அதாவது இன்னும் திருமணமாகவில்லை, எப்படி ஆகும்? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அதாவது பிறக்க போற குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாலாய் இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். இந்த எலிசபெத்தை குறித்து நாங்கள் வருகிற காலங்களை பார்க்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்ப பாருங்க, முதலாவது தேவதூதன் மரியாளோடு பேசுகிற நேரத்தில் மிக முக்கியமாக கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை என்றால் என்ன? இரக்கம், தயவு.
எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், பெண்கள் எவ்வளோ பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனால் குறிப்பாக கிருபை பெற்றவளே, இரக்கம் பெற்றவளே வாழ்க. அப்படியானால் இந்த மரியாளுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக இருந்திருக்க வேண்டும். உதாரணமாக சபைக்குள்ளே அல்லது உலகமெங்கும் ஆயிரக்கணக்கானோர் தேவனை, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் எல்லாருக்கும் இருக்குமா? கையெழுத்துங்க பாபம். எல்லாருக்கும் இருக்குமா? சபைக்கு வாரவங்களுக்கு தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு இருக்குமா என்று சொல்லி சொன்னால் என்னால் 100% சொல்ல முடியாது. அப்படியானால் அந்த மரியாள் வாழ்ந்த நாட்களிலே வேற பெண்கள் இல்லாமல் இருந்திருப்பார்களா? இருந்திருப்பாங்க, கட்டாயம் இருந்திருப்பாங்க. வேற வேற பெண்கள் அந்த கிராமத்திலே அவ இருந்த இடத்திலே வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் குறிப்பாக கிருபை பெற்றவளே வாழ்க என்கிறதான இந்த மகிமையான இந்த வார்த்தையை தூதன் சொல்லுகிறார் என்றால் மரியாளின் வாழ்க்கை ஒரு வித்தியாசமாய் இருந்திருக்க வேண்டும். மிக முக்கியமாய் பழைய ஏற்பாட்டில் ரெபேக்காளை நாங்கள் பார்க்கிற நேரத்திலே அவள் நல்ல ஒரு பெண்ணாயிருந்தாள், குணசாலியான பெண்ணாயிருந்தாள், தன் வீட்டை கட்டினாள், தன் கணவனுக்கு முன்மாதிரியாக இருந்தாள். அதே போல புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது அதற்கு ஒப்பாக மரியாள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சில போதனைகள் ஆணித்தரமாக பிரசங்கிக்கப்படுகிறது. அதாவது மரியாளை குறித்து சொல்லுகிற நேரத்தில் அது சுவிசேஷமாக இருக்கட்டும், பிரசங்க மேடைகளாயிருக்கட்டும், மரியாளை ஒரு பாத்திரமாக கொண்டு வந்து அவர்கள் பிரசங்கிப்பார்கள். ஆனால் அந்த பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்டு மரியாளை வெறுத்திருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார்கள்? மரியாளை வெறுத்திருக்கிறார். இன்றைக்கு மரியாள் என்றாலே ஒரு வெறுப்பு. எத்தனையோ ஊழியர்கள் இருந்தார்கள். டிஜிஎஸ் தினகரன், எங்களுடைய மோசஸ் ராஜசேகர் கண் தெரியாமல் 2 கிட்னியும் பழுதடைந்த நிலையில் ரத்தம் மாத்து சிகிச்சை மாதத்துக்கு ஒருக்கா, கிழமைக்கு 2 கிழமை 3 கிழமை ஒருக்கா நடக்கும். எத்தனையோ தடவை ரத்தம் மாத்தி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இன்றைக்கும் தேவனுடைய ஊழியர்கள் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர்களை மதிக்கிறோம், நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆனால் நாங்கள் மரியாளுக்கு எதிரிகள் அல்ல என்பதை முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், மரியாளின் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. அப்படி வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. தொடர்ந்து பார்த்து கொண்டு போற நேரத்திலே பார்க்கலாம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு, தூதனின் சத்தத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க மனமுடைய, அவருடைய சித்தத்திற்கு தன்னை தாழ்த்தத்தக்க ஒரு குணமுடையவளா இருந்திருக்கிறாள். அதே போல மரியாள் இன்றைக்கு நாங்கள் எப்படியாக இந்த ஊழியர்களை கனப்படுத்துகிறோமோ, தேவதாசர்களை கனப்படுத்துகிறோம். வேத புத்தகத்தில் அப்போஸ்தலர்கள், பழைய ஏற்பாட்டிலே தேவதாசர்களை நாங்கள் கனப்படுத்துகிறோமோ அதே கனத்தை மரியாளுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் மரியாள் கனத்துக்குரிய பாத்திரம், அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்துக்குரிய பாத்திரம் அல்ல. விளங்குதா பாடம்? வணக்கத்துக்குரியவர் நாங்கள் ஆராதிக்கிற வானத்தை பூமி உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர். அவர்தான் வார்த்தையின் வடிவாக இயேசு என்கிற பெயரிலே இந்த மண் உலகிலே உலாவினவர். ஹல்லேலூயா! அவர்தான் வணக்கத்துக்குரியவர். மரியாளின் காலிலே விழுகிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மரியாளை போல ஒரு சொரூபத்தை செய்து வைக்கிறதை நாங்கள் வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மரியாள் போல அல்ல, இந்த வேதத்தில் இருக்கிற சீஷர்களை போல கூட இன்றைக்கு விக்கிரகங்களை செய்து வணங்குகிறார்கள். நாங்கள் மரியாளுக்கு எதிரியானவர்கள் அல்ல, மரியாளின் எதிரிகள் நாங்கள் அல்ல. அவையை கனப்படுத்துறோம். காரணம், வாழ்ந்த பெண்மணிகளுக்குள்ளே அந்த நாட்களிலே ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்தின் மேல் இருந்து பூமியின் கீழே கண்ணோக்கமானார். ஏசாயாவில் சொல்லப்படுது, மனிதர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய
கட்டளைகளை மீறி, தேவனுடைய சித்தத்தை மீறி, அவருடைய விருப்பத்தை மீறி பாவம் செய்தார்கள், படைத்தவரை நோக பண்ணினார்கள். அந்த நேரத்திலே சில சட்டதிட்டங்களை கொண்டு வருகிறார். ஆடுகள் பலியிடுறது உங்களுக்கு தெரியும், பலியிடுறது. அதற்கு பிற்பாடு படிப்படியாக தேவன் அதை மெதுவாக மாற்றி, இந்த புதிய ஏற்பாட்டிலே அதை முழுமையாக மாற்றி, இயேசு என்கிற நபராக வானத்தை பூமி உண்டாக்கினவர் இறங்கி வந்து எங்களுக்காக பலியானார். ஹல்லேலூயா. அப்ப கட்டாயம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்காவிட்டால், தேவன் வந்திருக்காவிட்டால், இரட்சகர் வந்திருக்காவிட்டால், இயேசு வந்திருக்காவிட்டால் விடுதலை இல்லை. இயேசு வந்திருக்காவிட்டால் எங்கள் வாழ்க்கையிலே மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. நியாய பிரமாண சட்டதிட்டங்களின்படி நாங்கள் கல்லறி உண்டு, நியாய பிரமாண சட்டத்தின்படி நாங்கள் தண்டிக்கப்பட்டிருப்போம். அப்ப அவர் வரணுமா வரக்கூடாதா? கட்டாயம் இயேசு வரணும். ஆனால் அவர் மேலே இருந்து குதித்தால், வானத்தில இருந்து குதித்தால், நினைச்சிருந்தா வந்திருக்க இயலும். பெரிய அரச மாளிகைக்குள்ள பறந்திருக்க இயலும். நினைத்திருந்தால் அவர் வானத்தில இருந்து அப்படியே பறந்து வந்திருக்க இயலும். தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. 100% தேவனும் 100% மனிதனுமாக இந்த உலகத்திலே அவர் உலாவிக் கொண்டு திரிந்தார். மரித்தவர்களை எழுப்புகிற நேரத்திலே தேவனாயிருந்தார். விடுதலை கொடுக்கிற நேரத்தில், பிசாசை கலைக்கிற நேரத்தில், அற்புதங்கள் செய்கிற நேரத்தில் அவர் தேவாதி தேவனாயிருந்தார். அடி வாங்குற நேரம் அவருக்கு அது வலித்தது. ஐயோ, அழுகிறார், கத்துகிறார், சத்தமிடுகிறார். அந்த நேரத்தில் மனிதன் என்கிற அந்த ஒரு 50% மனித தன்மையில் அவர் வந்தால்தான் அந்த அடி நோகும். அதான் எங்களுடைய பாடுகளை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார், தன்மேல் அவர் போட்டுக்கொண்டார். அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அப்ப உண்மையாக சொல்ல போனால் மரியாளை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். இன்றைக்கு தேவதாசர்கள், ஊழியர்கள் பேதுருவை பற்றி பேசுகிறோம், ஏசாயாவை பற்றி பேசுகிறோம், எசேக்கியேலை பற்றி பேசுகிறோம், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுகிறோம், வேத புத்தகத்திலே தாவீதை குறித்து பேசுகிறோம், மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு பேசுகிறோம். அதே போல ஒரு முன்மாதிரியை எங்களுக்கு வச்சிட்டு போனவதான் மரியாள். ஹல்லேலூயா. அவட வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். எப்படியாக அவையுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது, தேவனோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார், தேவனோடு எப்படி நேரங்களை செலவழிச்சிருக்க. காரணம், கிருபை பெற்றவளே வாழ்க என்கிறதான இந்த பெயர், இந்த ஒரு வாழ்த்துதல் எல்லாருக்கும் கிடைக்காது. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு அவருக்கு பயந்தவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சட்ட திட்டங்களுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது உண்டு. சங்கீத புத்தகம், சங்கீதம் 86வது அதிகாரம் 5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவர். இயேசுவை குறித்து சொல்ல போனால், முதலாவது அவர் இந்த உலகத்திலே வந்து எவருக்கும் தீமை செய்யவில்லை, நன்மை செய்கிறவராய் என்ன செய்தாராம்? சுற்றி திரிந்தார். இரண்டாவது காரியம், மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து, 6வது வசனம், என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்ப இந்த வசனத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபையை அள்ளி கொடுக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுறதுன்றது என்ன சொல்லுங்க பாப்போம்? ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? காலையில ஜெபிக்கிறவங்க, இரவுல ஜெபிக்கிறவங்க, ஒவ்வொரு நாளும் தேவனையே நோக்கி போகிற பொழுதும் வருகிற பொழுதும் அவருடைய பாடல்களை பாடி தேவனை ஆராதித்து அவரை துதித்து வீதினால பிரயாணம் பண்றவங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஜெபிக்காத ஒரு பாவம்
ஆண்டவர் கேட்கிறார் சீஷர்களிடத்திலே, 1 மணி நேரமாவது விழிச்சிருக்க உங்களால முடியாதா? ஜபிக்கிறவங்க மேல கர்த்தருடைய தயவு இருக்கும். ஜபிக்காதவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்ந்தது போல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்காது. அவர்களுடைய வாயில இருந்த அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிப்படும். ஜபிக்காதவர்களுக்குள்ளே ஒரு வகையான சோம்பேறித்தனங்களும், ஒரு அவிசுவாசம், ஒரு சோர்வும், ஒரு பலவீனமும் இது காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப விசுவாசம் இல்லாவிட்டால் தேவ ஆவியானவர் என்ன செய்ய முடியாது? அவருடைய கிருபையை இறைக்க முடியாது. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தின் நிமித்தம் என்ன செய்வார்கள்? பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப பிசாசுகளை துரத்த வேண்டுமானால் என்ன வேண்டும்? கிருபை. தேவனுடைய கிருபை. கிருபை வேண்டுமானால் என்ன வேண்டும்? ஜெபம் வேண்டும். அப்ப மரியாளுடைய வாழ்க்கை தேவனுடைய பாதத்திலே ஒரு அமர்ந்த ஒரு வாழ்க்கையாய் இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மரியாளுடைய வாழ்க்கை பாவத்தை வெறுத்து, அந்த நேரத்திலே மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த சட்டதிட்டங்களை கற்று அறிந்திருக்கிற மரியாள் அதை சரியாக அதை கடைபிடித்திருக்க வேண்டும், பின்பற்றி இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நினைக்கிறேன். ஏனென்றால் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு 5 வாளி இருக்கிறது என்றால் ஒரு 4 வாளிக்குள்ள குப்பை இருக்குது, ஒன்று நல்ல சுத்தமா கழுவி இருக்குது, அவசரமா எங்களுக்கு தேவைப்படுது, எதை எடுப்பாம? அந்த பாத்திரம் தானே எங்களுக்கு தேவை, நல்ல பாத்திரம். இனி அதை சுரண்டி அதை கழுவி அதுக்கு கொஞ்சம் நாள் போகும். அவ சுரண்டி கழுவி அதை சுத்திகரிக்கிறது என்றதுதான். நாங்கள் ஜெபிக்கிற நேரத்திலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும், அது சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிக்கப்பட 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 தேவனுடைய இரக்கம் இன்னும் நிறைய இறங்கிக் கொண்டே இருக்கும். தேவனுடைய கிருபையை கர்த்தர் பொழிந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? இது மிக முக்கியமான ஒரு காரியம். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். 6வது வசனம் அதுக்கு விட கொடுத்துட்டு, என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து, மற்றது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். ஜெப நேரத்தை கடைசி வரைக்கும் திருடி போடாதீங்க. தேவனோடு இருக்கிற உறவை கடைசி வரைக்கும் உடைக்காதீங்க. தேவதாசர்களோட, அதாவது ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமாக, அவருடைய வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கிற உறவுகளை உடைக்காதீங்க. அங்கதான் தேவனுடைய இரக்கம் இருக்குது. ஆமென். தேவனுடைய தயவு இருக்குது. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 32 10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். 11வது வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். 10வது வசனம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கன் என்றால் யார்? துன்மார்க்கர்கள் என்றால் யார்? ஏனென்றால் சங்கீத புத்தகம் 1வது அதிகாரம் 1 வாசிக்கிற நேரத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல். ஓகே, பாவிகள் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் இல்லையா? பாவம் செய்கிறவர்கள், விபச்சாரம் பண்ணுகிறவர்கள், வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், அல்லது தேவனுக்கு விரோதமான துணிகரமான பாவங்களை செய்கிறவர்கள் பாவிகள். அப்ப துன்மார்க்கர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் யார்? இதை குறித்து நான் கொஞ்சம் தேவனிடத்தில், ஓகே, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளின் வழியில் தேவன் கற்றுக் கொடுத்தார். துன்மார்க்கர்கள் என்றால் நாங்கள் உடனடியாக பாவம் செய்கிறவர்களை நினைக்கிறோம், வெளியிலே இருக்கிறவர்களை நினைக்கிறோம். தேவனுக்கு விரோதமா இல்லை, அவர்கள் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். சத்தியத்தை நம்பாதவர்கள், சத்தியத்தை விசுவாசிக்காதவர்கள் ஒன்று. மற்றது இன்னும் ஒரு காரியம், துன்மார்க்கம் என்று அழைக்கப்படுவது சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம். நாட்களை தள்ளி போட்டுக்கொண்டே போவார்கள்.
இவர்கள் தேவனுக்காக ஓடி உழைக்க மாட்டார்கள். இவர்களுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்காது. எதை சொன்னாலும் அதை கணக்கெடுக்க மாட்டாங்க. துன்மார்க்கர். நீங்க அவர்களுடைய வாழ்க்கையை உறக்க அலசி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஆண்டவரோட இருக்க மாட்டாங்க. அப்ப இப்படிப்பட்டவர்கள் சபைக்கு வர்றாங்க. என்ன செய்யறாங்க? சபைக்கு வராங்க. அது கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக நாங்கள் போகலாம் என்று சபைக்கு வருகிறார்கள். அவர்கள் சபைக்கு வராங்க என்கிறதை வைத்து நீங்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் தேவனோடு இருக்கிறார்கள், அவர்கள் பயபக்திக்குரியவர்கள், அவர்கள் கடவுளுக்கு சித்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. எத்தனை பேர் அப்படியே காலத்தை தாமதிச்சு நாளைக்கு செய்யலாம், துன்மார்க்கர் நாளை அன்றைக்கு செய்யலாம், காலம் சமீபம், ஓடி வாங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க என்று சொல்லி சொன்னால் இன்னும் 2 கிழமையில பாப்போம். துன்மார்க்கர். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே. நீதிமொழிகள் பாருங்க, நீதிமொழிகள் 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இப்ப என்னவாம்? துன்மார்க்கன் பயப்படும் காரியம், பயந்து கொண்டே ஜீவிக்கிறவர்கள். திருமண வாழ்க்கை குறித்து பயம், நடக்குமோ நடக்காதோ. தேவன் சில வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார் உங்களுக்காக. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்காக அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அதை வச்சுக்கொண்டு இது நடக்குமோ நடக்காதோ பயப்படுகிறவர்கள். யோபுவை குறித்து நாங்கள் பார்க்கிற நேரத்தில் நான் பயந்த காரியம் எனக்கு என்ன சொல்லுகிறார்? நேரிட்டது. நான் பயந்த காரியம் எனக்கு வந்துட்டு, எதை நினைச்சு நான் பயந்தனோ அது வந்துட்டு. பிள்ளையும் செத்துட்டு, வயல் அழிக்கப்பட்டுட்டு. அவரை குறித்து நல்ல காரியம் இருக்குது, நீதிமான் என்று சொல்லப்படுது. இருந்தாலும் பயந்த காரியமும் இருக்குது. பயந்து கொண்டே இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் பயம். அதான் பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. மரியாதை குறித்து பார்க்கிற நேரத்தில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பயக்குணங்கள் இல்லை. மீகா 7வது அதிகாரம், மீகா 7வது அதிகாரம் 18வது வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். ஹல்லேலூயா. என்னத்தை விரும்புகிறாராம்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால், கிருபை என்றென்றைக்கும் என்னத்தை வையார்? கோபம் வையார். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? முதலாவது, மீதியானவர்களுடைய, தமது சுதந்திரத்தில் மீதியானவர் அக்கிரமத்தை அண்டர்லைன் பண்ணுங்கள், அக்கிரமத்தை பொறுக்கிறார். ஹல்லேலூயா. மற்றது மீறுதலை மன்னிக்கிறவர். தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபத்தை வைத்திருக்க மாட்டார். மனிதர்கள் தான் அப்படி, நாங்கள் தான் அப்படி. கோபத்தையே அப்படியோ வச்சுக்கொண்டு அப்படி பண்ணி போட்டான், இப்படி பண்ணி போட்டான், அப்படியோ நினைச்சு கொண்டு இருந்தால் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை எங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. மன்னிக்க வேண்டியவர்களை தான் நேற்று சொன்னேன், மன்னிக்க வேண்டியவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிச்சு போட்டு பாருங்க, கர்த்தருடைய கிருபை இரக்கம் உங்க மேல இறங்கி வரும். சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிச்சு பாருங்க, நீங்க உயர்ந்து கொண்டே போவீங்க. அதை மாறி செஞ்சு விட்டீங்கண்டா, ரிப்சூச்ச மாறி ஓஃப் பண்ணி விட்டுட்டீங்கண்டா அர்த்தம் நாங்க அப்படியோ தாண்டுவோம். சில நேரங்கள் அவன் உயர்ந்துருவான். காரணம், நாங்கள் தேவன் சொன்னபடி செய்யலையே. தேவன் சொன்னபடி கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் அடிச்சதுக்கு பிறகு நாங்க அவன் தடாவுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அதை செய்கிற நேரத்திலே உயர்வு நிச்சயம். எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிச்சயம். அங்கதான் கர்த்தர் சில சொத்துக்களை வைத்திருக்கிறார். இப்படித்தான் நாங்கள் சுதந்திரிச்சு கொள்ளணும். சில உபத்திரவம் வரும். ஒரு வேலையை ஒன்று எடுத்து பார்த்தா கஷ்டம் தானே, கஷ்டம் இல்லாம இருக்கா?
கஷ்டம். அதை கஷ்டப்பட்டதுக்கு பிற்பாடு அதனுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்குது. என்ன இரக்கம்? சம்பளம் கிடைக்குது. அதே போல சில உபத்திரவங்கள், சில பாடுகளை நாங்கள் பொறுமையாக தேவனோடு நின்று அவர் வார்த்தையின்படி அதை சகிக்கிற நேரத்தில் நெக்ஸ்ட் கர்த்தருடைய ஆவியானவருடைய தயவும் இரக்கமும் எங்க மேல இறங்கி வரும். தேவ பிரசன்னம் இறங்கி வரும். அவர்தான் நியாயம் தீர்க்கிறவர். கலைகளை என்ன செய்ய விடுங்கன்னு சொல்லி சொன்னார்? வளர விடுங்கள். ஏற்றுக்கொள்ளத்தக்க மனப்பான்மை இருக்க வேண்டும். திருத்துவது பிழை அல்ல. சில நேரங்களில் பிழை விடுகிற நேரத்தில் நாங்கள் தலைவர்களாக பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் வழிகளை சரிபார்த்து திருத்துற நேரத்தில் அவர்களுடைய எதிர்காலம் செழிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் சரியான காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் இந்த காரியங்களை தான் எதிர்காலத்தில் அவர்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களால் வழிநடத்தப்பட போகிற மக்களுக்கும் சொல்ல போகிறார்கள். ஆமென். அது வேற விஷயம். பாத்தீங்களா? அந்த வசனத்திலே 18, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் என்னத்தை வையார்? கோபத்தை வச்சிருக்க மாட்டார். பிளீஸ், கோபத்தை நாங்க வச்சிருக்க கூடாது. அது எங்களை அரிக்கும், அசிப்போல அரிச்சு கொண்டே இருக்கும். ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிற நேரத்தில் கிருபை பெற்றவளே வாழ்க. அப்ப இந்த காரியங்கள்ல எல்லாம் சாந்த குணம் உள்ளவளாய், பொறுமை உள்ளவளாய், உபத்திரவங்களிலே துன்பங்களிலே தேவனை விடாதவளாய் இருந்திருக்க வேண்டும். ஆனபடினால் மகாராஜா இயேசு அவளை ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். மரியாளுக்குள்ள வந்தது ஒரு கனிதான், வார்த்தை என்னும் கனி. தேவ ஆவியானவரை அதை வைத்தார். ஆனால் இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? எங்களுக்குள்ளே இருக்கிறார். நாங்கள் கொடுக்க போற கனி எது? அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை. அதுதான் எங்களுக்குள்ள இருந்து புறப்பட போகுது. இயேசு எங்களுக்குள்ளே இருந்தால் எங்களுக்குள்ளே இருந்து வெளியாகிற காரியம் எல்லாம் எப்படி இருக்கும்? நன்மை உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. பிறர் நன்மையை சுதந்தரிக்கத்தக்க காரியங்களாய் அது இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்றது பாருங்க, யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம். யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து. தேவன் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, அது வெளியரங்கமான காரியம், அதே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும், அங்க வந்துட்டு என்னது? கிருபை. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து என்ன செய்யட்டாம்? அவரிடத்தில் திரும்புங்கள். அதான் வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற நேரத்திலே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று ஏன் சீஷர்களும் தேவன் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே மனம் திரும்புங்கள், யோவான் ஊழியத்தை அதாவது திருமுழுக்கு யோவான் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே மனம் திரும்புங்கள். எதற்காக? மனம் திரும்புகிற யாவர் மேலும் கர்த்தருடைய இரக்கம் பொழியப்படுகிறது. மனம் திரும்புகிற யாவர் மேலும் அவருடைய அன்பின் கரம் நீட்டப்படுகிறது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு நாங்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு 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 என்று தள்ளி போட்டு கொண்டிருந்தால் ஆண்டவரும் பாப்பார். வானத்தின் மேலிருந்து உங்களை பார்க்கிற நேரத்தில் சரி ஒரு கிழமைக்கு பிறகு பார்ப்போம், திருப்பி நீங்க ஒரு கிழமை பிறகு டைமை மாத்திருவீங்க, அடுத்த கிழமைக்கு பார்ப்போம் இல்லையா? திருப்பி அடுத்த வருஷம் பார்ப்போமே. 2025 அழகாக ஆரம்பிக்கும். பாட்டோட கண்ணீரோட ஐயோ 24 போகுது என்று இந்த இடத்துல ஆராதிப்போம். அந்த நேரம் மட்டும் ஒரு கவலை வரும், 24 போகும், திருப்பி 25 வரும், 26 பார்ப்போம். அப்ப என்ன செய்வோம்? அவருடைய சித்தம் நிறைவேறுமா? நிறைவேறுமா? இவர்கள் தான் துன்மார்க்கர். நேரத்தை தள்ளி வச்சு கொண்டு சோம்பரிகளாக உழைக்காமலுக்கு அப்படியோ குந்தி கொண்டிருக்கிறவர்கள் துன்மார்க்கர்கள்.
சொல்லு சொல்லு கேட்கறதும் இல்லை, கீழ் படிக்கிறதும் இல்லை. எதை சொன்னாலும் ஒரு காதல கேட்டு விட்டுருவாங்க. நான் சொல்லல, சத்திய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மற்றது பாருங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னவாம்? முதலாவது கிருபை பெற்றவளே வாழ்த்துதல் செய்தி. தூதனால வந்த வரத்துல இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போகல, ஒரு வாழ்த்துதல். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். யாரோட கர்த்தர் இருப்பார்? அவரோட இருக்கிறவங்களோடு அவர். சிம்பிளா சொல்லிருங்க, யாரோட கர்த்தர் இருப்பார்? யோசேப்போட தேவன் இருந்தாராம். பார்வோன் போத்திபார் முழு பேரும் பார்க்காங்க அங்க மேல இருந்து. அவன்கிட்ட எதை கொடுத்தாலும் செழிக்குது. ஒரு ஆள் சொல்றேன் பக்கத்துல இருந்து, போத்திபார் ஏன்டா கொஞ்சம் சப்போர்ட் தேவன் அவனுக்காக வைத்திருந்தார். யோசேப்புக்காக அரியணையிலே ஒரு ஆளை வைத்திருந்தார். அவன் தேவன் அவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் தேவன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாரோடெல்லாம் தேவன் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்துங்க பாப்போம். அப்போ உங்களுக்குள்ள பிறக்க போறது நல்லதா தான் இருக்காம, பிறக்க போற மாதம் நல்லதா தான் இருக்காம, பிறக்க போற வருஷம் நல்லதா தான் இருக்காம. யாரோட கர்த்தர் இருக்கிறார்? நம்மோடு தேவன் இருக்கிறார். அவருக்கு பயந்தவர்களை அவர் சூழ பாளையமுறை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். எல்லாரையும் அல்ல, எல்லாருக்கும் அவர் பாதுகாப்பு இல்லை. சில பேரை துன்மார்க்கர் என்று அழைக்கப்படுறவங்களை தேவன் நெடுங்கைத்துல விட்டுட்டார். போ, எவ்வளவு தூரம் போறா? எவ்வளவு தூரம் ஓட போறீங்க? போங்க, தேவன் விடுறார். நல்லா போங்க. இன்னும் கைச்சா இன்னும் போறியா? விடுறான் விடுறான் விடுறான். ஆழத்துல போய் மாட்டி சுரிக்குள்ள புதையக்குள்ள யாரு வரணும்? அவர் தான். அந்த நேரத்தில் யோனாவு போல மீண்ட வயிற்றுக்குள்ள போன பிறகு, ஆண்டவரே நினிவேக்கு போக சொன்னீர், பக்க வழியாக நான் போய் தர்சீசுக்கு போனனே. எங்க போனேன்? தர்சீசுக்கு போனனே. அப்பா திருப்பி எங்க வரணும்? தேவனுடைய அவர் சொன்ன இடத்துக்கு தான் போகணும். அதுக்கு பிறகு வாழ்க்கை. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யோனா தர்சீசுக்கு போய் செயற்கை துறைமுகத்தால போய் வேற வேற படகுல கப்பல் ஏறி போறது அவர் சித்தம் அல்ல. நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்றதுதான் அவருடைய விருப்பம். அதை செய்ததுக்கு பிறகுதான் தேவன் யோனா மேல அவருடைய இரக்கத்தை வைத்தார். ஹல்லேலூயா. யார் மேல? யோனா மேல கர்த்தருடைய இரக்கம் எப்ப வந்தது? எப்ப வந்தது? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதற்கு சாஞ்சத்துக்கு பிற்பாடு. இதைத்தான் தேவன் எங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். தேவன் பேசுகிறார், யோனா கேட்டார், அதற்கு பிற்பாடு தன்னுடைய துன்மார்க்கமான புத்திக்கு இடம் கொடுத்தார். பக்கத்துல போய் ஆலோசனைகளை கேட்கிறார். நல்லாவும் சொல்றாங்க, கூடாமையும் சொல்றாங்க. அப்படியே போய் ஒளிஞ்சு மறைஞ்சு போய் ஓடுகிறார். என் தேவனுக்கு ஒளிந்து மறைந்து நாங்கள் ஓடி ஒளிய முடியாது. நாங்க பாதாளத்துல பெரிய மடுவடிச்சு அண்டர் கிரவுண்ட்ல படுத்தாலும் அங்கேயும் தேவன் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. யோனாவின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களுக்கு முன் உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். மரியாளே ஐயப்படாதே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். தேவன் உன்னுடனே இருக்கிறார். எதிர்காலத்தில் உன் மூலமாக உன் பெயரை ஜனங்கள் சொல்ல போகிறார்கள். உனக்கூடாக ஒரு இரட்சகர் தோன்ற போகிறார். உனக்கூடாக ஒரு விடுதலை புறப்பட போகிறது. ஒரு அற்புதம் செய்கிறவர் ஒரு வெளியே வரப்போகிறார். அது உனக்கூடாக நடக்க போகிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் இருப்பவனில் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அவர் எங்களுக்குள்ள இருந்தால் நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிறவர் யார் என்பதை சரியாக கண்டுகொண்டால் அவருடைய வார்த்தைக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிற நேரத்தில் அவருடைய இரக்கத்தை பொழிந்து கொண்டே இருப்பார். மற்றது பாருங்க, நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். என்னவாம்?
எத்தனையோ ஆயிரம் பெண்கள் இருக்காங்க, கர்த்தர் எங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டாரே. எங்களுடைய ஏரியாவில் எத்தனையோ பேர் இருக்கையில எங்களை தெரிந்து கொண்டார். எங்களுடைய தேசத்துல இந்த 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 உலகத்துல எத்தனையோ படித்தவர்கள், எத்தனையோ ஞானிகள் இருக்கையில ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமான எங்களை தெரிந்து கொண்டார். உள்ளதை அவமாக்கும்படிக்கு இல்லாத எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றா. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் இந்த கிஃப்ட் உனக்கு கிடைக்குது, நீ பாக்கியவதி. தேவன் உன்னை சந்தித்தார். எப்ப சந்தித்தார்? இத்தனையாம் ஆண்டு என்னை சந்தித்தார். நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு பேசுகிறார். அவரை நான் பார்க்கிறேன், அவரை நான் தரிசிக்கிறேன், அவரை நான் உணர்கிறேன். நீ பாக்கியவான். கிருபை பெற்றவனே வாழ்க. அதை மாறி சொல்லுவோம், கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்ற பிள்ளைகளே வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றால், இருந்த அந்த பெண்கள் கூட்டத்துக்குள்ளே அவள் பரிசுத்தம் உள்ளவளாக இருந்தாள். இதைத்தான் குறிக்கிறது. இன்றைக்கு பாருங்களேன், நாங்க இருக்கிற இடத்துல பெண்கள் இல்லையா? இல்லையா? இருக்கிறாங்க தானே. அப்ப எல்லாருமே எங்களை மாதிரி ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும் அப்பாண்டு ஜெபிக்கிறாங்களா? அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் அவன் ஆசீர்வதியும், அந்த வீட்டுக்காரன் ஆசீர்வதியும், அவன் கடன் பிரச்சனை மாறட்டும் ஆண்டவர் என்று ஜெபிக்கிறாங்களா? நீங்க மட்டும்தானே ஜெபிக்கிறீங்க, இல்லையா? அப்ப யார தேவன் பாப்பார்? ஓம் கிரீம் 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 நம ரெண்டு போட்டு ஓடுறான். எல்லாம் நானே, எனக்கே கொட்டும் கடவுளே, நானே உயர்ந்திருக்க வேண்டும், செழிக்க வேண்டும். அவன் அப்படியோ தாண்டு போக வேண்டும். இவனை பாப்பாரா? எங்களை தான் தேவன் நோக்கி பார்க்கிறார். காரணம், அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். அவன் ஒரு காலத்தில் எங்களுக்கு உபத்திரவம் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் ஆண்டவரே ஆசீர்வதியம், அவன் எழுப்புங்க. இப்ப யார தேவன் நோக்கி பார்க்கிறார்? கிருபை பெற்றவனே வாழ்க. இதே போலதான் மரியாள் இருந்திருக்க வேண்டும். ஒரு இரக்கம் உள்ளவளாய், மற்றவர்களை அனுசரிக்கிறவளாய், கேட்கிறவர்களுக்கு உதவுகிற ஒரு மனப்பான்மை அவளுக்குள்ள இருந்திருக்க வேண்டும். இந்த மரியாளை அப்படியே முன்வைங்க. சிலையாக அல்ல, ஒரு பாத்திரமாக, சிலையாக அல்ல. மரியாளை அப்படியே உங்களுக்கு முன்னாக நாங்கள் நிறுத்தி பார்த்தால் அவையுடைய வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். கர்த்தர் இருந்திருக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட நீ, இப்படியெல்லாம் சொல்லப்படுறதன் காரணம் என்னன்னு பார்த்தா, முழுக்க முழுக்க அவையுடைய நீதி, சுத்த இருதயம், விட்டு கொடுத்தல், இரக்க குணம், இவைகள் இருக்கிற நேரத்திலே, மன்னிக்கிற மனப்பான்மை, இவைகள் இருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய கிருபை எங்க மேல, எங்க வீட்டுக்கு மேல, உங்க பிள்ளைகளுக்கு மேல பாளையம் இறங்கி பாதுகாக்கும். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒருத்திக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆள் சும்மா ஓடி திரிஞ்சிருப்பா. அவ இருக்கிற இடத்துல மகாராஜா வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு கொடுத்து வச்ச ஆளா இருந்திருக்கணும், இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப எவ்வளவு பரிசுத்தம் தேவையா இருந்திருக்கும். மரியாளுக்கு எவ்வளவு பரிசுத்தம், எவ்வளவு ஜெப ஜீவியம், எவ்வளவு ஜெப வாழ்க்கை தேவனோட எவ்வளவற்றுக்கு இருந்திருக்க வேண்டும். சாதாரணமாக பிறக்க மாட்டார். பரிசுத்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் வந்திருக்கிறார் அவள் வயிற்றுக்குள்ளே. விளங்குதா? பாருங்க, 2000 வருஷங்களுக்கு முன்பு இருந்த சில சட்டதிட்டங்கள் வேத புத்தகத்தில் யாத்ராம் 20:14 நீங்க வாசிக்கிற நேரத்தில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயா. இன்னொரு காரியம், திருமணம் ஆகாமல் கர்ப்பவதி ஆகினால் அதற்கு ஒரு தண்டனை இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை எபேசியர் 5:5 விபச்சாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வீட்டுக்கு போய் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கையுமையுமாய் பிடிபட்டால் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப நல்ல நல்ல குணத்தை பார்த்துட்டோம். இன்னும் ஒரு குணம், கடும் சட்டம் இருக்கிற ஒரு காலம், ஒரு கொடிய காலம். நியாய பிரமாண சட்டத்திட்டம் என்பது சும்மா இல்ல. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூடுக்கு சூடு. கால், நீங்க ஒரு ஆள்ற கால் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட கால் எடுத்துருவாங்க. கண் எடுத்துட்டா கண் எடுத்துருவாங்க. கை எடுத்துட்டா உங்களோட கைய எடுத்துருவாங்க. அவ்வளோ ஒரு கொடிய ஒரு காலம். இந்த சட்ட திட்டங்களை மரியாள் என்ன செய்து வச்சிருக்கிறா? அறிஞ்சு வச்சிருக்கிறா. முழுக்க முழுக்க இது தெரியும். இந்த 38வது வசனத்துல பாருங்க, 1:38 அதற்கு மரியாள் இவ்வளவு நேரம் நடக்க போற காரியங்களை அங்க ஆண்டவராகிய தேவன்
தூதன் அனுப்பி பேசி சொல்லியாச்சுது. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இந்த வார்த்தைக்கு பிற்பாடு நான் ஆண்டவருக்கு என்னவாயிருக்கிறேன், அடிமையாயிருக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். சட்ட திட்டங்களை அறிந்தவள், இன்னும் திருமணமாகல, பரிசுத்த ஆவியினால ஒரு குழந்தை வர வயிற்றுக்குள்ள வரப்போகுது என்று வர சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு அடிமை. உயிர் போகக்கூடிய ஒரு சம்பவம். தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். இந்த விஷயத்தை மறைக்கவும் முடியாது. எப்படி மறைக்கலாம்? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துல ஏதோ ஒரு வகையில என்ன செய்திடும், தெரிய வந்துருமா இல்லையா? தெரிய வந்துடும். வயிறு கொஞ்சம் முன்னுக்கு வந்தோனே சகல உண்மையும் கடபடாண்டு தெரிய வந்து பக்கத்து வீட்டுக்கார், என்ன இது இப்பதான் பேசி வச்சிருக்குது, திருப்பி அடுத்த வீட்டுல இப்பதான் பேசி வச்சிருக்கு, யோசேப்பு எனப்பட்ட ஒருவனை பேசி வச்சிருக்காங்க மரியாளுக்கு, என்ன ஒரு காரியம், ஆமாவா இல்லையா? அப்ப அந்த காலத்தை சட்டம், திருமணமாக முன் கர்ப்பவதி ஆகினால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், அது தெரியும் மரியாளுக்கு. அப்படி இருந்தும் உபத்திரவத்தை அவள் பார்க்கவில்லை. தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினாள். ஹல்லேலூயா. உபத்திரவம் வரும், துன்பம் வரும், பாடுகள் உண்டு. முழு சபையிலையும் பிரச்சனை இருக்குது, எல்லா இடமும் துன்பம் இருக்குது. அந்த ஆபீஸுக்கு வேலைக்கு போனா அங்கேயும் பிரச்சனை இருக்குது. பாடுகளை பார்த்தால் நாங்கள் சம்பாதிக்க முடியாது, உபத்திரவத்தை பார்த்தால் நாங்கள் முன்னேற முடியாது. அந்த உபத்திரவத்தில் இருந்தங்களை விடுவிக்கிற ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார், அவரை நம்புங்கள். ஹல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய காரியம் லூக்கா 1:39-40 வாசிக்கிற நேரத்தில், 39:40 இப்ப தூதன் பேசுறாங்க, அவையும் ஒப்பு கொடுக்கிறா. ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம், அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே ஜூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். அப்படி அந்த வசனங்களை வாசிக்கிற நேரத்தில் சொல்லப்படுகிறது 56வது வசனத்திலே, இப்ப தேவனை மகிமைப்படுத்துறாங்க. வீட்டில் போய் வாசிங்க. மரியாள் எலிசபெத் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அதற்கு பிற்பாடு மரியாள் 56வது வசனம், மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். இப்ப எங்க வந்துட்டா? எங்க வந்துட்டா? இது வேறையா? இப்பதான் பேசி வச்சிருக்கிறாங்க, இன்னும் திருமணம் ஆகல, பிள்ளை வயிற்றுல. அது ஒரு புறம் இருக்க, 3 மாதம் ஊருலையும் என்னது இல்ல, 3 மாதம் ஊருலையும் இல்ல. உங்களை நீங்க அப்படியே சிந்திச்சு பாருங்க. 3 மாதம் ஊருல இல்ல, எங்கோ போயிட்டு புள்ள வயிற்றோட வாரீங்க. எப்படி இருக்க, என்னெல்லாம் கதைச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மரியாள் இருந்த அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் என்ன செய்திருப்பாங்க, பேசி இருப்பாங்க. இவங்கோ போயிட்டு வந்திருக்கா, யாருடைய இருந்துட்டு வந்திருக்கா, ஏதோ தப்பு நடந்திருக்குது, இல்ல வந்து பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட குழந்தை. நம்புவாங்களா? தேவன் கொடுத்தார், தேவன் உள்ளக்க வைத்தார். தேவனா இந்த காலம் நம்புவான். நீங்க நம்புவீங்களா? சொல்லுங்க, நம்புவீங்களா? இந்த கதையில் எடுபட்டு இருக்குமா? எவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்கும் அப்பா. எல்லாவற்றையும் அவள் தாண்டுகிறாள் என்றால், முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவ சித்தத்திற்கு தன் சரீரத்தை மரியாள் என்ன செய்தாள்? விட்டு கொடுத்தாள். இதுதான் முக்கியம். தேவ சித்தத்திற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கிற நேரத்திலே மற்றவர்களை பார்க்க மாட்டீங்க, அவர்கள் பேசுகிறதை கேட்க மாட்டீங்க. பேசுறவங்க பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க. கடல் நிக்காது, அது ஓயாது, அது ஓயாத அலையாக அடித்துக்கொண்டே இருக்கும். அதை நிப்பாட்டலாமா? தேவன் தான் நிப்பாட்டணும். அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த சத்தம் உங்களுக்கு பிரச்சனைனா ஒன்றும் செய்ய முடியாது. பிரச்சனை இருக்குது. தேவ சித்தத்துக்கு தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தாள். அடுத்தது வீட்டில் போய் வாசிங்க, எபேசியர் 1:12 தேவ சித்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுங்க, டைம் ஓடுது. எபேசியர் 1:12, ஏசாயா 46:10, ஆதியாகமம்
50, 19, 20 பாருங்க. அது மாத்திரமல்ல, தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, அடுத்தது நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டத்திட்டம் இருந்தது. என்ன சட்டத்திட்டம்? திருமணம் ஆகும் முன் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கக்குள்ள இவ கர்ப்பந்தரித்தால் கல்லறிய வேண்டும். தன் சரீரத்தை மாத்திரமல்ல, தன் ஜீவனையும் பணயமாக வைக்கிறாள். எதை வைக்கிறாள்? தேவனின் நிமித்தம். ஓகே, தேவதூதன் பேசிட்டார், தேவ ஆவியானவர் மூலமாக, அங்கே தேவன் மூலமாக தூது விடப்பட்டிருக்கிறது. அவர்தான் ரைட். அதை சரியாக அறிந்து கொண்டால், முதலாவது யார் பேசுறா என்பதை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிசாசும் பேசுது, ஆண்டவர் போலயே வந்து நின்று பேசுது. கவனம், வஞ்சிக்கப்படாது. முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் யார் பேசுறான்னு. அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தால், சரி ஆண்டவர் தானே, அவருக்காக ஜீவன் போனாலும் பரவாயில்ல. அங்க நாங்க பார்க்கிறோம் அடுத்த ஒரு நல்ல காரியம், தேவ சித்தத்தை நிறைவேற்ற இரத்த சாட்சியாக மரிச்சாலும் பரவாயில்ல என்று சொல்லி மரியாள் என்ன செய்கிறாள்? தன் ஜீவனை பணயமாக வைக்கிறாள். நாங்க ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். பாட்டு ஐயா, பாட்டு இது கிராமப்புற பாட்டு, செய்கையிலே காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த எனர்ஜியை உங்களுக்கு தருகிறார். முதலாவது ரத்தம் சிந்தி வாழ முதல் சித்தத்தை செய்து வாழ பழக வேண்டும். ஹல்லேலூயா. சித்தம் செய்து வாழ்கிறவர்கள் தான் துணிந்து நிற்பார்கள். வரப்போகுது எங்களுடைய அந்த கிறிஸ்துவின் நாட்கள், கொடிய காலங்கள்ல அவர்கள் கழுத்து போக ஆண்டவருக்காக பிரச்சனையே இல்லை. நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன், இயேசுவை மறுதளிக்க மாட்டேன், அவர்தான் ஜீவனுள்ள கர்த்தர், வெட்டு பிரச்சனை இல்லைன்னு நிற்பாங்க. இன்றைக்கு சித்தம் செய்யாதவர்கள் அங்க துன்மார்க்கர்கள், இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்கிறார்கள். துன்மார்க்கர்கள் அங்க தலையை சொறிவாங்க. அங்க போறதா இங்க போறதா? அந்த கிறிஸ்துவ பக்கம் போவோமா இல்ல அற பக்கம் ஆண்டவர் பக்கம் போவோமா? எந்த பக்கம்? நடுவுல நிப்பாங்க. அவன் கத்திய தூக்கி தூக்கி காட்டுறான். மரியாளை பார்க்கிற நேரத்திலே ஜீவன் அங்கே, அவள் ஜீவன் பணயமாக வைக்கப்படுகிறது. சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க. மரியாளை விசேஷித்த ஒரு பெண்மணி, ஆண்டவருக்காக வாழ்ந்த, இப்பொழுது முன்மாதிரியாக இருக்கிறாள். மரியாளின் வாழ்க்கையை அலசி பார்க்கிற நேரத்தில் அவள் தேவனோடு வாழ்ந்திருக்கிறாள். தேவனே அவளுக்குள்ளே வந்திருக்கிறார் என்றாள். இயேசுவே வந்து அவர் பிறந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் இவ்வளவு ஒரு விசேஷித்த ஒரு பெண்மணியாய் இருந்திருக்க வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன் ஜீவனையே பணயமாக வைக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இன்னும் ஒரு காரியம் மத்தேயு 1 பார்க்கிற நேரத்தில், அவர்கள் கூடி வரும் முன்னே மரியாள் கர்ப்பவதியானாள் என்று யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கவா? பிளீஸ் சொல்லுங்களேன். யோசேப்புக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு இவள் கர்ப்பவதி என்ன? தேவதூதன் எப்ப சொல்றேன், வாசி பாருங்க. யோசேப்புக்கு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் தேவதூதன் வாரேர் இல்லையா? இதுவரைக்கும் நாங்க எப்படி அறிஞ்சிருந்தோம்? தேவதூதன் தான் சொல்லி தெரிய மாட்டேன் இல்ல. ஆஜி பாப்பமா, அப்படி வாங்க. மத்தேயு 18வது வசனம் தொடக்கம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டு, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன், விளங்குதா? அப்ப முன்கூட்டியே தேவதூதன் சொல்லுவதற்கு முன்னதாக யோசேப்புக்கு அவள் கர்ப்பவதி என்கிற காரியம் தெரிஞ்சிச்சு. இதை சரியாக ஆராய்ந்து பார்க்கிற நேரத்திலே, சரித்திரங்களை புரட்டுகிற நேரத்திலே, இதை மரியாள் தான் யோசேப்பினிடத்திலே சொல்லி இருக்கிறாள். காரணம் என்ன தெரியுமா? கட்டாயம் சொல்லியிருக்க வேண்டும். மரியாளின் ஒரு நல்ல குணம் இதுல வெளிப்படுது பாருங்க. தான் கட்டப்போகிற கணவனுக்கு நான் உண்மையாயிருக்க வேண்டும், அவருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. இந்த காரியத்தை அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
தெரிவிக்க வேண்டும் என்று ரகசியமான முறை, அது வேதத்தில் எழுதப்படவில்லை, ரகசியமான முறையில் அறிவித்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்களால் இன்றைக்கு அது விவரிக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் இவர் மரியாளை மெதுவாக, அவன் நீதிமான், அவனை மெதுவாக தள்ளிவிடலாம் அவளை என்று இவர் தீர்மானம் பண்ணுகிற நேரத்தில் தான் அங்க தூதன் என்ன செய்கிறார், வருகிறதை பார்க்கிறோம். இதுல தேவ திட்டம் இருக்குது தெரியுமா? ஒருவேளை இந்த விஷயம் யோசேப்புக்கு தெரியாமல் இருந்திருந்தால், யோசேப்பு அந்த நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிற அந்த காலம் ஒருவேளை ஒரு கிழமை இருந்திருக்கலாம், இல்லையா? 2 கிழமை இருந்திருக்கலாம். அது முடிய அவங்க என்ன செய்திருவாங்க, வந்து சேர்ந்துருவாங்க, ஒண்டா இருந்துருவாங்க. இருந்தால் அந்த குழந்தை பரிசுத்தமுள்ள குழந்தையாய் என்ன செய்யாது, இருந்திருக்காது. இதுதான் அந்த ரகசியம். அந்த குழந்தை பரிசுத்தமுள்ள 100% பரிசுத்தமுள்ள குழந்தையாய் வந்ததன் காரணம், மரியாள் தேவதூதனால் பேசப்பட்ட அந்த காரியத்தை முன்கூட்டியே என்ன செய்திருக்க வேண்டும், சொல்லியிருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான காரியம். 100% இயேசு கிறிஸ்து ஒரு களப்பற்றவராய் பாவமற்றவராய் பிறக்க வேண்டுமானால் கட்டாயம் யோசேப்புக்கு இந்த காரியம் தெரிந்தாலோ தவிர அது பிழைச்சி போகும். மரியாளை குறித்து பேசிய காரியங்கள், அந்த நல்ல குணம், தேவ சித்தத்தை தான் நிறைவேற்றுவதற்கு எப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான்றது உங்களுக்கு விளங்குதா, புரியுதா? கையொயத்துங்க மனைவிமார்களே, பெண்களே கையொயத்துங்கள். தன் கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், தான் கட்டப்போகிற நபருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிறதான அந்த நல்ல குணமும் மரியாளுக்குள்ளே இருந்திருக்கிறது. மற்றது பாருங்க, ஒருவருக்கொருவர் உண்மையாய் நடந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், நல்லதே நடக்கும். சொல்ல வேண்டியதை மாத்திரம் சொல்லணும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போக கூடாது. வட 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 பல பல பலண்டு வேதம் சொல்லுது. தேவன் சொன்ன, தேவதூதனால் பேசப்பட்ட அந்த செய்தியை மரியாள் ஒரு சிலதை, அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ வாசிச்சிருக்கிறீங்களா, அதை அவள் தனக்குள்ளே என்ன செய்தாள், வைத்து கொண்டாள். அப்ப சில விஷயங்களை நாங்க என்ன செய்யக்கூடாது, வெளியில விடவே கூடாது. சிலர் அப்படி இல்லை, பக்கத்து வீட்டுக்கு போனா வள வள தட தட பல பல தல தல கல கலன்னு என்ன செய்வாங்க, அப்படியோ பேசுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் சட சட சல சல பல பல அப்படியோ பேசிட்டு புற இருந்து யோசிக்கிற, இதை நான் ஏன் பேசினேன், இதை நான் ஏன் சொன்னேன், இதை நான் சொல்லியிருக்க கூடாது. அங்க பிரச்சனை வந்துட்டு இந்த சலசல பலபலண்டு வளவளக்கிறவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் சலசலப்பிட்டு போவார்கள். கடைசியில் அது பிரச்சனையை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். கடைசியில் இருந்து சிந்திக்கிறது, தலையை சொரிஞ்சு இதை நான் சொல்லியிருக்க கூடா, சொன்னதுக்கு பிறகு என்ன செய்யறேன் கிழவா, இதை நான் கதைச்சிருக்க கூடா, இதை நான் ஏன் சொன்னனோ தெரியா. அவரும் வந்தேன், நான் நம்பித்தான் சொன்னேன், நானே நம்பினே. மனுஷனை நம்புறவன் சபிக்கப்பட்டவன். வள வள தொண தொண தொட தொட அந்நிய பாஷை பேசுற மாதிரி அப்படியோ பேசிட்டு போறது, அது முடிவில்லாம போகும். நான் அப்ப ஒரு முந்த நாள் விட தான் நிக்கிறேன், ஏதோ மழை பெய்ய டோச்சு அடிச்சு ஒழுகுதான் சவுண்டுகளுக்கு மேலே பார்க்க, நம்மட பாட்டி சேர்ச்சுக்குள்ள நிக்கிறாங்கல்ல, அப்படியோ காதை கொடுத்தேன். கிட்டத்தட்ட 41 மணித்தியாலம் ஆறே குரல் சல சல பல பல தல தல பல பல கேட்டுக்கொண்டே இருக்கு. அதே குரல் கீச்சிலி குரல் உண்டு. நான் போய் சொன்னேன், 6 குரலோ தெரியா, கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பா 1 மணித்தியாலமா கேட்குது. அதுக்கு பிறகு இருந்து என்ன செய்யற, பிரச்சனைக்கு மாட்டிட்டு அதுக்கு மண்டையை சொரிஞ்சிட்டு ஏன் சொன்னனோ. அதுக்கு முதல் யோசிங்க, செஞ்சு போட்டு யோசிக்கிறத விட செய்ய முதல், கதைக்க முதல் யோசியுங்கள். நாங்களே பிரச்சனையை கட்டி விடுற மாதிரி போகுது இல்லையா? தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. வருகிற நேரத்திலே நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து எங்களை தாழ்த்துகிற நேரத்திலே தேவன் காரியங்களை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை காப்பாற்றவே தேவன் பேசுகிறார், உங்களை உயர்த்தி வைக்கவே தேவன் பேசுகிறார்.
எல்லா காவலோடும் கூட உன் நாவை காத்துக்கொள். தேவனை துதிக்கிற நாவு, அவரை உயர்த்துகிற கைகள் கவனமா பாவிங்க. அவரை போற்றுகிற உதடு கவனமாய் பாவியுங்கள். பேசுகிற காரியத்தை யோசித்து நாங்கள் பேச வேண்டும். எத்தனை பேர் அப்படி பேசி பிரச்சனைக்கு மாட்டிருக்கிறீங்க? பரவாயில்ல, உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நாங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அது அந்த காலம். இப்ப நாங்கள் தேவனுடைய பரிசுத்த ஜாதிக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். என்ன கதைக்க வேண்டும், என்ன கதைக்க கூடாது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பகுத்தறிந்து யோசித்து பேச வேண்டும். அந்த காலம் போகட்டும். இப்ப நாங்க இயேசுவின் பிள்ளைகள், பரிசுத்த ஜாதி, வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற பெயரை எல்லாம் வைத்திருக்கிறோம் அல்லவா? வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அளவாக, அமைதியாக, மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இவர்கள் பேசினாலும் அந்த பேச்சில ஒருவர் கட்டப்பட வேண்டுமோ தவிர இடிக்கப்படக்கூடாது. இல்லையா? மிக முக்கியம். மற்றது பாருங்க, 1 கொரிந்தியர் 15:33. இந்த தொண கலகலெல்லாம் எங்க வருதுன்னு தெரியுமா? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆண்களே கேளுங்கள், பெண்களே கேளுங்கள். யாரோட நட்பு வச்சிருக்கிறீங்க? கேர்ள் ஃப்ரெண்டோட வச்சிருக்கிறேன். அப்ப நீ கேர்ளா? இல்ல, நான் ஒரு போய். ஏதா பேசுறா? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். எனக்கு ஃப்ரெண்ட் வேணும். எந்த ஃப்ரெண்ட்? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம். நீ யாரு? நான் ஒரு கேர்ள். அப்ப யாரு வேணும்? பாய் ஃப்ரெண்ட் தான் வேணும். நான் பார்த்தேன் யூடியூப்ல, கேர்ளோட கதைக்க விருப்பமா? உங்களுடைய போன் நம்பரை தாங்க, எத்தனை கேர்ளோடையும் கதைக்கலாம். நீங்கள் கேர்ளோட கதைக்க வெக்கப்படுகிறவர்களா? வெக்கப்படாமலேயே பேசலாம். அப்படியெல்லாம் இப்ப வந்துட்டு எத்தனை பேர் பார்த்தீங்க? நான் பார்த்தேன். என்ன உலகம்! இதுக்கும் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கிறான். கேர்ளோட பேச போறீங்களா? எத்தனை பேரோடையும் பேசலாம். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை, அங்கதான் வார்த்தை பிரயோகம் உபயோகப்படும். அதையும் இதையும் பேசி கடைசியில முழுக்க முழுக்க பிரச்சனையில மாட்டிட்டு நின்று அங்க நின்று அப்படியே திணறது நின்று, அடே வாமண்டா, உதவி செய்யண்டா, இதை புடியண்டா, தெரியாம செஞ்சிட்டண்டா. செய்ய முதல் என்ன செய்ய வேண்டும்? யோசிக்க வேண்டும். பாருங்க, இது ஒரு ராஜாவுக்கு இருக்கத்தக்க ஒரு நல்ல ஒரு குணம். ராஜாவுக்கு இருக்கத்தக்க குணம். 1 சாமுவேல் 10:7 சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், சமயத்துக்கு ஏற்றபடி செய், தேவன் உன்னோட இருக்கிறார். என்னவாம்? சமயத்துக்கு ஏற்றபடி. நாங்க கதைக்க வேணும். அதுக்காக வாயை மூடிக்கொண்டா இருக்கணும். நாங்க ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள், இயேசுவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டோம். அப்ப வாயே திறக்க கூடாதா? திறக்கத்தான் வேணும். சமயத்துக்கு ஏற்றபடி நாங்கள் பதில் கொடுத்து, சமயத்துக்கு ஏற்றபடி பேசி, அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு பேசி, கண்டதெல்லாம் கதைக்க கூடாது. சில விஷயங்களை அவள் இருதயத்தில் என்ன செய்தாள்? மரியாள் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று தன் இருதயத்திலே வைத்தாள். பாத்தீங்களா? யோசேப்பை பார்க்கிற நேரம் நீதிமானாய் இருக்கிறார், ரகசியமாய் தள்ளிவிட மனதாய் இருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய சித்தம், குழந்தை வயிற்றிலே கருக்கூட்டப்பட வேண்டும், அது பிறக்க வேண்டும். அந்த குழந்தை தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும். குழந்தை அல்ல, குமாரனாக அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து. அதற்கு பிற்பாடு அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? எதை பேசினாலும் நாங்க ஜோதிச்சு பேச வேண்டும். பாருங்க, அடுத்தது கானா ஒரு கல்யாணம் கொண்டு வருது. நிறைய நான் கானா ஒரு கல்யாணத்தை ஒரு மெசேஜில் அப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். பாருங்க, இந்த கானா ஒரு கல்யாணத்தில் அங்க ரசம் முடிஞ்சிட்டு அந்த நேரத்தில் உடனடியாக மரியாள் இயேசுட்ட வராங்க. சரியா? நான் இவ்வளவு நாளும் அதில் விளங்கி கொண்டிருந்தேன். அந்த திராட்சை ரசம் அது வேறொரு காரியத்தை குறிக்கிறது. என் வேலை இன்னும் வரவில்லை என்பது ஒரு வேறொரு காரியத்தை குறிக்கிறது. வருகிற நாட்களை கற்றுக் கொடுக்கிறேன். அந்த அவர்கள் வைத்திருந்த கச்சாடி எதற்காக வைக்கப்பட்டிருந்தது? அதில் புதிய ஏற்பாட்டு காலங்கள், பழைய ஏற்பாட்டு காலங்கள், நியாயப்பிரமாண சட்ட திட்டங்கள் எல்லாம் அதில் கலக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்ப பாருங்க, மரியாள் இயேசுவின் இடத்திலே போய் இப்படித்தான் நடந்துச்சு. ஆனால் யார்கிட்ட மரியாள் போயிருக்க வேணும்? யார்கிட்ட? அந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணின அந்த நபரிடத்துல போயிருக்க வேணும். ஆனா வாரது யார்கிட்ட? அதுல முரண்பாடா இருக்கல. அதெல்லாம் வேற சத்தியங்களை குறிக்குது. வார காலத்தில் அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். எங்க போனாலும் இயேசுட்ட தான் வரணும். யாரு தான் இந்த திருவிழா வைத்தாலும் கடைசியில் அற்புதத்துக்கு யார்கிட்ட வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். இப்ப அந்த இடத்துல
பெண்ணே, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும். அப்ப அந்த வேலை எது? நாங்க சொல்ற மாதிரி அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரை வேலை வந்துட்டா இல்ல, அந்த வேலையெல்லாம் வேற காரியத்தை குறிக்குது. ஆண்டவர் பாருங்க, அந்த கடைசியில ராபோஜனம் இருக்கிற நேரத்தில் என் வேலை வந்தது என்று சொல்லுகிறார் இல்லையா? வாச்சிங்களா? இப்பொழுது என் வேலை வந்தது. அதை நான் வேற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தாரேன் பிறகு. இப்ப பாருங்க, பெண்ணே, அங்க அம்மாண்டு கூப்பிடல. சில பேருக்கு அது என்ன ஆண்டவர் அப்படி சொல்லிட்டார், ஆனா ஆண்டவர் இப்படி சொன்னார். பாருங்க, உங்களை விட மரியாளுக்கு இயேசுவை பத்தி தெரியும். ஏன்னா நேரடியாக தேவதூதனால பேசப்பட்டு பிறந்த ஒரு குழந்தை அல்லவா, வந்தவர் அல்லவா. அவன் நன்கு அறிந்து வைத்திருந்தால் அவர் தேவனுடைய தற்சொரூபம், அவர்தான் தேவன், அவர்தான் இரட்சகர் என்பதை அறிந்து வைத்திருந்தால். அதான் என்ன செய்யறாள் மரியாள், அங்க போறாள். அப்ப உடனடியாக என் வேலை வரவில்லை என்று சொன்னதும் அடுத்த ஸ்டெப் மரியாள் சொல்றா, அவர் சொல்றபடி நீங்கள் செய்யுங்க. அப்ப அதுல கூட தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் சொல்றபடி செய்யுங்க. இன்றைக்கு உங்க பிள்ளை உங்களை வந்து ஒன்று கேட்குது, எடுத்த வாக்குல இல்லம்மா அப்படி இல்லை, போங்க அது பிற பாப்போம், இப்ப அது செய்யலாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி சொல்லி போட்டானே, அந்த 10 பேருக்குள்ளையும் வைத்து இப்படி சொல்லி போட்டானே, அந்த 7 பேருக்குள்ளையும் வைத்து அவமானப்படுத்தி போட்டானே, குறவன், இவன் வாசனம் மிதிக்க போட்டானே. ஆனா தேவ திட்டத்தை மரியாள் என்ன செய்து வைத்திருந்தால், அழகாக அறிந்து வைத்திருந்தபடினால், அப்படி ஆண்டவரே சரி அவர் சொல்றபடி நாங்க யாரு சொல்றபடி செய்யணும். அதுக்கு அவனை ஆண்டவர் கண்டம் பண்ணிட்டார், அவளை போட்டு பாடுபடுத்தி அவளை வேதனைப்படுத்த. நோ, சத்தியங்கள். தேவன் எதை செய்தாலும் பேக்ரவுண்ட் வச்சுட்டு தான் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவராய் இயேசு எதை செய்தாலும் அதுக்கு பின்னாக ஒன்று இருக்கும். அதை அதுல வைத்திருக்கிறார் புதை பொருளாக. வருகிற காலங்களில் நாங்கள் அதை படிக்கலாம். அடுத்தது லூக்கா 8:19-21 ஒரு இடத்துல ஆண்டவர் ஜனங்களோட பேசி கொண்டிருக்கிறார். தாயும் சகோதரனும் என்ன செய்யறாங்க? வாராங்க. வார நேரத்திலையும் என் வார்த்தையின்படி கேட்டு, ஆண்டவரே அங்க பிரசங்கம் பண்ற இதுல இருந்து ஒருவன் சொல்றான், உங்களுடைய தாயும் சகோதரன் வழியில நிக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, என்னுடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் எனக்கு. அப்ப இது எத்தனை ஜனங்களுக்குள்ள வைத்து சொல்லியிருப்பார். அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? மனமுடைஞ்சு போனாங்களா? இல்ல. காரணம், இயேசு வந்தது இதுக்குத்தான் என்று உங்களுக்கு தெரியாது, கத்தோலிகர்களுக்கு தெரியாது. இயேசு வந்தது இதுக்குத்தான் என்று மரியாள் திட்டம் தெளிவாக அறிந்து வைத்திருந்து அவையும் இயேசுவை பின்பற்றிய ஒரு விசுவாசிதான். ஹல்லேலூயா. எங்களை மாதிரி ஒரு விசுவாசிதான். ஆனால் கனத்துக்குரிய பாத்திரம், முன்மாதிரியை காண்பித்த ஒரு பாத்திரம். அதே போல பாருங்க, மத்தேயு 13:55-58 பார்க்கிற நேரத்தில், மத்தேயு 13:55-58 பார்க்கிற நேரத்தில் அதை மட்டும் நாங்க வாசிக்கலாம். மரியாள் கடவுள் அல்ல, கடைசி வரை அவ கன்னியா இருக்கவும் இல்லை. அதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய சித்தம் நிறைவேறினதுக்கு பிறகு அவ தன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார் என்றது இந்த வசனத்தின் மூலமாக அறியத்தக்கதாக இருக்கிறது. பாருங்க, 55 தொடக்கம் வாசித்தார். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. பாருங்க 54 வாசிப்போம். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களிலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானம் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா? அவங்க அறிஞ்சது. எங்களுடைய கத்தோலிக்கர்கள் அப்படிதான் அறிஞ்சது. இந்த ஜனங்கள் அறிஞ்சது. ஆனா தேவனுடைய சித்தம் என்னது? அது வேற அல்லவா? இவன் சகோதரிகளும், பாருங்க, சகோதரிகள் எல்லாரும், அப்ப சகோதரிகளும் இருக்கு, சகோதரிகள் எல்லாரும் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை. இப்ப நான் ஒன்று கேட்க போறேன். பாருங்க, இயேசுவுக்கு பிறகு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூதா, அதுக்கு கீழே சொல்லப்படுது பொம்பளை சகோதரங்களும் இருக்குது. இவர்கள் எல்லாம் மரித்தவர்களை உயிர்த்தெழுப்பினார்களா? எழுப்பினார்களா? அற்புதம் செய்தார்களா? பெரிய பெரிய காரியங்களை செய்தார்களா? தேவதூதனால பேசப்பட்டாங்களா? அந்த குழந்தையை பாதுகாக்க, அது தேவனுடைய சொத்து என்பதை தேவ ஆவியானவர் நிரூபித்துக் கொண்டே இருந்தார். பிரச்சனை வர 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 தேவன்
உடனடியாக தேவதூதன் மூலமா பேசி இந்த வழியால போங்க, எகிப்துக்கு போங்க, நாசரேத்துக்கு போங்க, அப்படி போங்க தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் அவருக்கு தேவை. அவர் அவருடைய சொத்தை பாதுகாப்பார். நீங்க எல்லாம் யாரு? அவருடைய சொத்துக்கள். நாங்கள் எல்லாம் அவருடைய சொத்துக்கள். இப்ப விளங்குதா? கன்னிமரியே வாழ்க என்று ரோட்டால் அவைய சுரூபமா செய்து கொண்டு திரிகிறதெல்லாம் பச்சை பிழை. அவ கடைசி மட்டும் கண்ணியா இருக்கவும் இல்லை. அதுக்கு பிற்பாடு நான் பட்டியல் போட்டுட்டேன். சீமோன், யோசே, இப்படியான சகோதரர்கள், பொம்பளை சகோதரங்கள்லாம் உண்டு. தேவ சித்தத்துக்காக மாத்திரம் அவ தன்னை ஒப்பு கொடுத்தது ஒரு சில காலம். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஆண்டவர் பிறந்ததுக்கு பிறகு அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணி வைச்சது போலவே அதே போல யோசேப்புக்கு மரியாளுக்கும் திருமணம் நடந்தது. அதோட சரி. இருந்தாலும் மரியாள் தேவ திட்டத்தை கடைசி வரை புரிஞ்சு வச்சிருந்தபடினால சிலுவை வரைக்கும் போறா. ஹல்லேலூயா. சிலுவையின் அடிவாரத்திலையும் அங்க நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவரைத்தான் நோக்கி பார்க்கணும். இங்க சொல்றா, அவர் சொல்றபடி செய்யுங்கள். மகாராஜன் பிறந்தார். என் அன்பு தேவச்சனமே, அப்படி எழுந்து நின்று அப்படி இந்த வார்த்தைக்காக எங்களை ஒப்புக் கொடுங்க. எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? தேவன் பேசினாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். தேவ சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிற நேரத்தில், தேவ கிருபைக்கு எங்களை தாழ்த்துகிற நேரத்தில், நாங்கள் நீதிமான்களாய் வாழ்கிற நேரத்தில் தேவன் உங்களோடு பேசுவார். அவருக்காக எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் அங்கே இயேசுவை மரியாளுடைய வயிற்றிலே அங்க வைத்தது போல, குழந்தையாக அங்கே இரட்சகர் பிறந்து வந்தது போல எங்களுக்குள்ளே இருந்து மகத்தான காரியங்கள் சம்பவிக்கும். நீ செய்ய போற காரியங்கள் பயங்கரமாயிருக்கு. ஏனென்றால் எங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறவர் மகா வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவன். இப்ப ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, மரியாள் உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவள், நானும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். சமுதாயம் சொல்றதை சொல்லட்டும் ஆண்டவரே. அவங்க திட்டுறதை திட்டட்டும், அவங்க பேசுறத பேசட்டும், அவங்க என்னென்னாலும் வாக்கி வந்த மாதிரி பேசட்டும். ஒரு பிரச்சனையுமே இல்ல. நான் அதை பார்க்க போறதும் இல்ல. நான் ஒரு மரியாளாக கடைசி வரை இயேசுவின் சிலுவை அந்த அடி வரை நான் போய் நிற்பேன். ஆண்டவரே, கடைசி வரை நிற்பேன். ஆண்டவரே, கடைசி வரை உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கிறோம், அந்த 120 பேர் கூடியிருந்த இடத்திலே மரியாளும் ஒரு ஆளாக தேவனுடைய அபிஷேகத்துக்காக அங்கே காத்திருக்கிறதை பார்க்கிற நேரத்திலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறா, எவ்வளவு முக்கியத்துவம் தேவனுக்கும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனுஷியாக இருந்திருக்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய ரூமுக்குள்ள அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. உங்களுடைய அந்தரங்க இடங்கள் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அவர் பார்த்து எத்தனையோ பெண்கள் இருக்கையிலே மரியாளை தெரிந்து கொண்டது போல நீங்க இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் உன்னிலே ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்யும்படியாக அந்த ஆச்சரியமான காரியம் புறப்படும் இயேசுவின் நாமத்தில். அப்படி சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, இன்றைக்கு பேசிய வார்த்தையின்படி என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். மரியாளை போல நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும். சொல்லுவோமா? நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும். ஆண்டவரே, என்னிலே நீர் வைத்திருக்கிற நற்கிரியை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் நீர் வரும் வரை நடத்தி முடிங்க. ஆண்டவரே, நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.